டு ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பிசிக்கான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி எல்லாத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதி. இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அஃபீஷியல் வெப்சைட்டில். நீங்கள் உடனே ரிசல்ட் செக் பண்ணால் டிஎன்யூஎஸ்பி வெப்சைட்டுக்கு வந்து போய்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்னு சொல்லி 2 பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஒரு பிடிஎஃப் என்ரோல்மெண்ட் நம்பர்னால் வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இருக்கும். அதாவது உங்களுடைய அந்த 6 ஆர் 7 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொன்றில் வந்து உங்களுடைய மார்க், உங்கள் கேட்டகரி என்ன கேட்டகரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் 10 கம்மிங் 6 to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு உத்தேசமாக வந்து அன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் நடத்த போகிறதா வந்து அவருடைய வெப்சைட்டில் வந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டிஎன் போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃப் என்னன்னு சொல்லி தெளிவாக பார்ப்போம். பிடிஎஃப் வரணும், ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. நம்ம டெலிகிராம் சேனலே வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்துங்க. வாங்க பிடிஎஃப்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராமோட இது வந்து இதில் வந்து இந்த 2 பிடிஎஃப்பில் ஒரு பிடிஎஃப் இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரோஸ்டர் வைஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உள்ளேக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. கிட்டத்தட்ட 839 பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுடைய நம்பர் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் டாப்பில் வந்து உங்களுடைய பிடிஎஃப் பிடிஎஃபாக இருந்தால் அதில் வந்து கார்னர் ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் என்னவோ அதை வந்து இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு அது ரோல் நம்பர் 2 ஏதாவது ஒன்று போட்டால் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வரும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா மேனுவலாக வந்து நீங்கள் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ப்ரொஃபஷனலி 1:5 ரேஷியோவில் வந்து அவங்க வந்து எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3000 சில்ட்ரன் போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 1:5னா உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் வந்து வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோஸ் நம்பர், உங்கள் என்ன கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி அந்த இது கொடுத்துருக்காங்க, என்ரோல்மெண்ட் நம்பரு, தென் உங்கள் நேமு, கம்யூனிட்டி என்ன பிசி ஓபிசி அந்த மாதிரி, மேல் ஃபீமேல் உங்கள் ஜெண்டர், ரிட்டன் எக்ஸாம் ஃபார் அவுட் ஆஃப் 70, அதாவது 70க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஷன் ஆகிடுன்னு சொல்லிட்டு சேம் நேமில் 2 பேர் இருந்தால் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேனுவலாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கர்சர் இருக்காது லாஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிசி எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுக்கு வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு இது வந்து சொல்லியிருக்காங்க. தனியாக கட் ஆஃப்னு சொல்லி விடலை. நம்ம வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வயசு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து போனதை விட ஒரு மார்க் கவுடாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 59 வந்து ஓபிசிக்கு வந்து கொடுத்துருக்க மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து என்ன கேட்டகரி அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃபும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஃபைனல் கிடையாது. எக்ஸாம் போவீங்க, அதுக்காக ஃபிசிக்கல் முடிக்கணும், டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் வந்து கம்மிங் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 63 கிட்ட வந்துச்சு. இந்த தடவை ஒரு 65 வயதுக்கு மேலே வச்சுருவாங்க கன்ஃபார்ம் வந்து ஜாப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபெயிலான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கஷ்டப்பட வேணாம். கம்மிங் அப்டேட்டில் வந்து போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் வரப்போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டோம் ஃபெயில் ஆகிட்டோன்னு வந்து யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா 1 மார்க்கு 2 மார்க்கில் கூட ஜஸ்ட் வந்து இங்கே போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய எதாவது வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.